ஹலோ மக்களே, வணக்கம். TNPSC Ctse 2025 ஓட ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி நேற்று உங்ககிட்ட வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். அதாவது 534 கோட்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா, இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அண்ட் ஐடிஎஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக படிக்கிற 441 டெஸ்ட் கோடில் வந்து நமக்கு 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு சப்ஜெக்ட் கோட் எடுத்திங்க அப்படின்னா 534ல் 86 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு வேகன்சி அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷெடியூல்லாம் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஜூலை 2025 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ யூனிட் 1 எடுத்திங்க அப்படின்னா ஜென்ரல் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், இதுலேருந்து நமக்கு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இன்றைக்கி நான் என்ன கிளாஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, நம்ம ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி நான் நேற்று உங்ககிட்ட அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பார்க்காத மக்கள் அந்த வீடியோ போய் பார்த்துங்க, எப்படி டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அந்த ஷெடியூல் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, சரி, இந்த ஒரு கிளாஸில் வந்து இந்த டெஸ்ட் பேட்சோட சில முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். எப்படி டெஸ்ட் பேட்ச் இருக்கும், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எய்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The first step in assessing a victim is to check. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு விக்டிம் இருக்கார், அந்த விக்டிமை வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கீழே விழுந்திருக்காரு. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் அண்ட் கான்ஷியஸ்னஸ். அவருக்கு ப்ரீத்திங் இருக்கா அண்ட் கான்ஷியஸாக இருக்காரா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீத்திங் அண்ட் கான்ஷியஸ்னஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் அவர் வந்து இமீடியட்டாக அவரோட லைஃப் சேவிங் அப்படின்றத நான் பண்ண முடியும். அவருக்கு வந்து ஒரு கான்ஷியஸ்னஸே இல்லை, ப்ரீத்திங்கே சுத்தமாக இல்லை அப்படின்னா நான் சிபிஆர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சிபிஆர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன் சிபிஆர் பற்றி. ஸோ சிபிஆர் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் இன்ஜுரி, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து நமக்கு செகண்டரி தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விக்டிமை நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரீத்திங் இருக்கா அண்ட் கான்ஷியஸ்னஸாக இருக்காரா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அசஸிங் எ விக்டிம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ரீத்திங் அண்ட் கான்ஷியஸ்னஸ். ஓகே, செகண்ட் பாருங்க, வாட் ஷுட் பி டன் ஃபர்ஸ்ட் இஃப் எ பர்சன் இஸ் ஃபவுண்ட் அன்கான்ஷியஸ்னஸ். இப்போது ஒரு பர்சனை நான் பார்க்குறேன், அந்த பர்சனை வந்து பார்க்கும்போது அவர் வந்து சுத்தமாக அந்த ஒரு சுயநிலைவே இல்லாமல் இருக்கார், அன்கான்ஷியஸ்னாக இருக்கார் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? செக் ஃபார் ப்ரீத்திங் அண்ட் பல்ஸ். அவருக்கு ப்ரீத்திங், மூச்சு எவ்வளோ விட முடியுதா அண்ட் பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். சரியா, ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே வந்து அன்கான்ஷியஸாக இருக்கார் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவரோட ப்ரீத்திங் அண்ட் பல்ஸை தான் நான் செக் பண்ணுவேன். ஸோ இப்படி செக் பண்ணும்போது அவர் ஹார்ட்டும் அவர் லங்ஸும் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். சரியா, இஃப் ப்ரெசென்ட் அப்படின்னா மெடிக்கல் ஹெல்ப் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து சுத்தமாக அவருக்கு ப்ரீத்திங்கே இல்லை அப்படின்னா இமீடியட்டாக நான் என்ன பண்ணோம், சிபிஆர் ப்ராசஸை பண்ணோம். சரியா, இதை தவிர்த்து நீங்கள் அவங்களுக்கு வாட்டர் கொடுக்குறதோ இல்லை வாட்டரை தெளிக்கிறதோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீட் டு சோக்கிங் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி இன்னும் அந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா அது ஒஸ்ட்டாக தான் மாற்றும். அப்போது ஒரு பர்சன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் அன்கான்ஷியஸாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு ப்ரீத்திங் இருக்கா பல்ஸ் இருக்கான்னு தான் செக் பண்ணுவேன். அப்படி ப்ரீத்திங் இல்லை அப்படின்னா தான் நான் சிபிஆர் என்ன பண்ணுவேன், இமீடியட்டாக சிபிஆர் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ ஸ்டார்டிங் நான் அவருக்கு அன்கான்ஷியஸாக இருக்கார், நான் உடனே சிபிஆர் பண்ணலாமானா கிடையாது. அன்கான்ஷியஸாக இருக்கும்போதும் அவருக்கு பல்ஸும் ப்ரீத்தும் இல்லைனா மட்டும்தான் நீங்கள் சிபிஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த சிபிஆர் பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சிபிஆரோட ஸ்டான்ஸ் என்ன, இதோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ பல்மோனரி ரெசசிட்டேஷன். சரியா, கார்டியோ பல்மோனரி ரெசசிட்டேஷன் தான் என்னென்னா நமக்கு சிபிஆரோட ஃபுல் ஃபார்ம். சிபிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னு கேட்டால் கார்டியோ பல்மோனரி ரெசசிட்டேஷன். சரிங்களா, ஓகே. இந்த கார்டியோனா என்ன, கார்டியோன்றது ஹார்ட், பல்மோனரி அப்படின்றது லங்ஸ். இதை நான் ரிவைவ் பண்ணுறது, இதை சேவ் பண்ணுறதா நமக்கு கார்டியோ பல்மோனரி ரெசசிட்டேஷன். இதுதான் வந்து எனக்கு சிபிஆர் ஸ்டாண்ட் ஃபார். ஃபர்ஸ்ட் இந்த சிபிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சேவிங் டெக்னிக்கு. சிபிஆர்னா என்ன, ஒரு லைஃப் சேவிங் டெக்னிக்கு அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்.
லைக் வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வருது, இல்லை வந்து அவருக்கு ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட் இந்த சிபிஆர் நான் பண்ணுவேன். சிபிஆர் அப்படின்றது செஸ்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணுறது, சரியா? டு மெயின்டைன் பிளட் சர்க்குலேஷனுக்காக நான் என்ன பண்ணுவேன், செஸ்ட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவேன். அண்ட் ரெஸ்கியூ பிரெத்துமே கொடுப்பேன், லைக் வந்து ஆக்சிஜனை கொடுக்கறது, சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு சிபிஆர். ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து சிபிஆர் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ சிபிஆரோட ஸ்டாண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சிபிஆர் அப்படின்றது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, அவருக்கு ப்ரீத்திங்கே இல்லை, சுத்தமாக அவருக்கு கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லை அப்படின்னா நான் சிபிஆர் டெக்னிக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த சிபிஆர் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் செஸ்ட் கம்ப்ரெஷன் அண்ட் ஆக்சிஜனை கொடுக்கறது, இதுதான் நமக்கு சிபிஆர் டெக்னிக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சியா. ஓகே, ஃபோர்த்து பாருங்கள். ஒரு சிபிஆர் அப்படின்றது நார்மலாக எப்படி வேணால் பண்ணலாமான்னா அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போது விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் கம்ப்ரெஷன் டு பிரெத் ரேஷியோ இன் அடல்ட் சிபிஆர். ஒரு அடல்ட் இருக்கார், ஒரு வயதானவர் இருக்கார், ஒரு 30 ஏஜுக்கு மேலே இருக்க ஒரு அடல்ட் இருக்கார் அப்படின்னா அவரோட சிபிஆர், சப்போஸ் அவர் வந்து அன்கான்ஷியஸ்னாக இருக்கார், ப்ரீத்திங்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னே இல்லை, சுத்தமாக ப்ரீத்தி அவரால் மூச்சு விட முடியல, மூச்சு சுத்தமாக இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக சிபிஆர் டெக்னிக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஆரில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 30:2 தான் எனக்கு கரெக்டான ரேஷியோ. 30 அப்படின்றது நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது. 30 டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு செஸ்ட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் 2 டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரீத் கொடுப்பேன், ஆக்சிஜன் கொடுப்பேன். இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 to 120 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு 30 மினிட்ஸ் அந்த கேப்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணணும், சரிங்களா? இந்த சைக்கிள் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு கான்ஷியஸ்னஸ், அவர் ப்ரீத்திங் விடுற மாதிரி வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இதுதான் வந்து சிபிஆர் டெக்னிக்கு, சரியா? சிபிஆர் டெக்னிக்கோட கரெக்டான கம்ப்ரெஷன் பிரெத் ரேஷியோ என்னன்னு கேட்டால் 30:2 தான் கரெக்டான கம்ப்ரெஷன் அண்ட் பிரெத் ரேஷியோ, சரிங்களா? ஸோ எல்லாமே நான் இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 534 கோட்கான டெஸ்ட் சீரிஸ் தான். அந்த டெஸ்ட் சீரிஸ்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன், பண்ணிட்டு இருக்கேன். இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் த சிலபஸ் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, 5th கொஸ்டின் பாருங்கள். If bleeding is severe, the first aid step is to. இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டு ப்ளீடிங் வந்து சிவியராக இருக்குது. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்கும், என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் என்னவாக இருக்கும்? வாஷ் வித் சோப், அப்ளை கோல்டு கம்ப்ரஸ், அப்ளை டைரக்ட் ப்ரெஷர் டு த wound, கீப் த wound ஓப்பன் டு த ஏர். இந்த 4 ஆப்ஷன் பாருங்கள், எது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்? எனக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நான் ஃபர்ஸ்ட் எய்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை டைரக்ட் ப்ரெஷர் டு த wound. அந்த அடிப்படை இடத்துல நான் டைரக்ட் ப்ரெஷர் கொடுப்பேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சோப்பால் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகும், சரியா? சோப்பால் என்ன பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது, ப்ளீடிங் அதிகமாகும். இப்போ கோல்டு கம்ப்ரஸில் எங்கே கொடுப்பீங்க? எனக்கு வந்து ப்ளீட்லாம் ஆகலை, ஒரு ஸ்வெல்லிங், ஒரு வீக்கமாக இருக்குது, அப்போது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் எய்ட் என்னவாக இருக்குன்னா ஒரு கோல்டு கம்ப்ரஸ் கொடுக்கலாம், இது கரெக்டு. ஆனால் எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நான் டேரக்ட் ப்ரெஸ் கொடுப்பேன். அந்த அடிப்படை இடத்துல நான் டேரெக்டான ஒரு ப்ரெஸ் கொடுப்பேன். ஒரு க்ளீன் கிளாத் வச்சோ இல்லை ஒரு பேண்டேஜ் வச்சோ நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுவேன், சரிங்களா? அப்போ ஆன்சர் இஸ் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. நீங்கள் வந்து இதுவே வந்து அந்த ஒரு அடிப்படை இடத்த வந்து ஓப்பன் டு ஏர் விடும்போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது, அப்படியும் விடக்கூடாது. அப்போ ஆன்சர் இஸ் 5th கொஸ்டின் சி தான் கரெக்டான ஆன்சர். சரி, 6th பாருங்கள். which of the following is used to stop bleeding temporarily? எந்த ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி நான் ப்ளீடிங்கை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணலாம், சரி பர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா டார்னிக்யூட்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த டார்னிக்யூட் அப்படின்னா அந்த பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்டேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐஸ் பேக்னா ஸ்வெல்லிங்காக ஐஸ் பேக்கு. இப்போ இந்த டார்னிக்யூட்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6th கொஸ்டின். இது ஒரு டிவைஸு. இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவியரான ஒரு ப்ளீடிங்கை வந்து நீங்கள் ஒரு நாட் டெம்பரரியாக ஸ்டார்ட் பண்ணலாம், பெர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரியாக என்ன பண்ணலாம், இதை ஸ்டாப் பண்ணலாம். இதை நம்ம டார்னிக்யூட்னு சொல்லுவோம். இந்த டார்னிக்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டுமாக இருக்கும். நீங்கள் கையிலையோ இல்லை காலையோ என்ன பண்ணலாம், டைட்டாக வந்து நீங்கள் கட்டிக்கிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளீடிங் ஆனது ஸ்டாப் ஆகும். பட் வந்து இந்த டார்னிக்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் ஒரு இன்ஜுரியாக இருக்கணும். ஒரு டீப் கட்டாக இருக்குது, ப்ளீடிங் நிற்கவே இல்லை, நான் டேரக்ட் ப்ரெஸ் கொடுத்தாலுமே எனக்கு ப்ளீடிங் நிற்கலை அப்படின்னா அந்த ஒரு அது ஒரு லாஸ்ட் ரெசர்ட்னு சொல்லலாம். முடியாத ஒரு சுச்சுவேஷன், இது வேறு வழியே இல்லைடா, இதுதான் எனக்கு லாஸ்ட் ஒரு வழி அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த டார்னிக்யூட். அண்ட் இந்த டார்னிக்யூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொலாங்டாக என்ன பண்ணக்கூடாது, அந்த நீங்கள் கட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரொலாங்டாக அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஷ்யூ டேமேஜ் ஏற்பட சான்சஸ் இருக்குது, சரியா? அப்போது ப்ளீடிங்கை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டார்னிக்யூட். ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும்,
ஓகே 7 பாருங்க. burn should be immediately cooled by. இப்போ உங்களுக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த தீக்காயம் இமிடியேட்டாக நீங்கள் கூல் பண்ணணும்னா எதில் பண்ணுவீங்க? அப்ளைங் பட்டர், வெண்ணெய் தடவுவீங்களா, இல்லை டேரெக்டாக ஐஸை வந்து அப்ளை பண்ணுவீங்களா, இல்லை வாஷிங் வித் கோல்ட் ரன்னிங் வாட்டர் ஆர் கவரிங் வித் காட்டன்? எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டட் பாருங்கள். ஒரு burn, எனக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு தீக்காயம் கையிலையோ கால்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கு, எனக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ நான் உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் வித் கோல்டு ரன்னிங் வாட்டர், ஒரு 10 to 15 மினிட்ஸ் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கோல்டு ரன்னிங் வாட்டரில் நான் வாஷ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட். நீங்கள் இதை விட்டு பட்டரெல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஹீட் அதை ட்ராப் பண்ணும். பட்டர் உங்களுக்கு ஹீட்டை ட்ராப் பண்ணும், பட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அதிகமாகும். நீங்கள் ஐஸை டேரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. இன்னும் அது அந்த கண்டிஷன் வந்து ஒஸ்டன் தான் ஆக்குமே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடியை கொடுக்காது. தேர்ட் வந்து நீங்கள் காட்டனை கவர் பண்ணும்போது அந்த காட்டன் என்னாகும், அந்த ஒரு ஒன்றில் போய்ட்டு ஸ்டிக் ஆகிடும். அப்போ இரிட்டேஷன் அப்படின்றது ஏற்படும். இப்போ ஒரு பர்ன்ஸ் நடந்திருக்கு, ஒரு தீக்காயம் நடந்திருக்கு அப்படின்னா நான் இமீடியட்டாக எதை வச்சு கூல் பண்ணுவேன்னா, ஒரு கோல்டு ரன்னிங் வாட்டர் வந்து நான் 10 to 15 மினிட்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு நான் கூல் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து அதை தொடச்சிட்டு என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுமோ, இது நம்ம பேசுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி தான். சரிங்களா? ஸோ 7th கொஸ்டின் நம்ம சி தான் கரெக்டான ஆன்சர். 8 பாருங்கள். ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். Applying butter or oil on burn is a good first aid practice. Reason பாருங்க, oily substance help the skin to cool faster. இந்த ரெண்டு ரீசன் அசர்ஷனும் பாருங்க, ரீசனும் பாருங்க. இப்போ ஒரு தீக்காயம் பட்டிருக்கிற நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், தீக்காயத்தில் நீங்கள் ஆயிலோ இல்லை வந்து ஒரு பட்டரோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ஹீட்டை ட்ராப் பண்ணுமே தவிர பட் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்தும். இது ஒரு குட் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. இது ஒரு குட் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கோல்ட் ரன்னிங் வாட்டரில் அதை வாஷ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். செகண்ட் பாருங்கள், ஆயிலி சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப் தி ஸ்கின் டு கூல் ஃபாஸ்டர். ஸோ இதுவுமே வந்து 8th கொஸ்டின் பாருங்கள், இதை சொல்லலாமா? ரீசன் வேணால் கரெக்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, பட்டர் சொல்லலாம். ஸோ இதுவுமே ராங் தான். ஒரு சில சப்ஸ்டன்ஸ் பட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை ட்ராப் பண்ணும், பட் வந்து உடனே அந்த ஸ்கின்னை வந்து கூல் பண்ணும், பட் இருந்தாலுமே இன்ஃபெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் 8th வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே 9 பாருங்கள், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது சிபிஆர். சிபிஆர் அப்படின்றது ஒரு லைஃப் சேவிங் டெக்னிக்வா. எமர்ஜென்சி பீரியடில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் இல்லை ப்ரீத்திங் அவரோட விட முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சிபிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். இந்த சிபிஆர் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைஃப் வந்து சேவ் பண்ண முடியும். கம்ப்ரெஷன் செஸ்ட்டை அழுத்தி அவருக்கு ஆக்சிஜன் கொடுக்குறது தான் சிபிஆர் டெக்னிக். இதோட ரேஷியோவும் பார்த்தோம் 30:2 தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு அசர்ஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ரீசன் பாருங்கள், ரீசன் அப்படின்றது இட் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் பிளட் சர்க்குலேஷன் ப்ரீத்திங் அண்டில் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அரைவ்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் இப்போது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, இல்லை அவரால் மூச்சே விட முடியல அப்படின்னா உடனே நம்ம ஒரு ப்ரொஃபஷனலுக்கு கால் பண்ணோம். அவர் வரதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். என்ன தான் பக்கத்தில் இருந்தாலும் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சிபிஆர் டெக்னிக் கொடுக்குறது. இந்த சிபிஆர் வந்து ஒரு லைஃப் சேவிங் டெக்னிக்கும் கம்ப்ரெஷன் ரேஷியோ ஒரு 30 டைம்ஸ் நீங்கள் செஸ்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அந்த 30 டைம்ஸ்க்குள்ளே நீங்கள் 2 டைம்ஸ் ஆக்சிஜன் கொடுத்துருக்கணும். இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். நான் ஒரு கண்டினியூஸாக 60 டைம்ஸ் 70 டைம்ஸ் நான் கம்ப்ரெஷன் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்படி பண்ணுறதால உங்களுக்கு பிளட் அப்படின்றது பிளட் சர்க்குலேஷன் மெயின்டைன் ஆகும் அண்ட் ப்ரீத்திங்குமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அன்டில் அந்த ப்ரொஃபஷனல் வர வரைக்கும். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போது 10th கொஸ்டின் பாருங்கள். நோஸ் எனக்கு ப்ளீட் ஆகுது. நார்மலாக வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், பண்ணியிருப்போம். நோஸ் ப்ளீட் ஆகுது. இந்த நோஸ் ப்ளீடுக்கு ஃபஸ்ட் எய்ட் என்னவாக இருக்கும், அந்த நோஸை நான் பிஞ்ச் பண்ணிவிட்டு டில்ட் ஃபார்வர்ட் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுன்னு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும், அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். இதுவே நீங்கள் அந்த ஹெட்டை வந்து பேக்வேர்டில் டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது என்னது ஹார்ட்குள்ள லங்ஸ் எங்கே உள்ளுக்குள்ளே போக சான்சஸ் இருக்குது பிளட். இது ரொம்ப ஒரு அந்த சுச்சுவேஷனை ரொம்ப சிவியர் ஆகிடும். வார்ம் வாட்டர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து ப்ளீடிங் அதிகமாகும். சரியா? வார்ம் வாட்டர்லாம் போடவே கூடாது. அண்ட் ஃப்ளாட்டாக படுக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். பட் இருந்தாலுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பார்க்கும்போது நோஸ் ப்ளீடுக்கு நோஸை நீங்கள் பிஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸு அப்படியே ஃபார்வர்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த நோஸ் ப்ளீடிங் ஆனது ஸ்டாப் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகே 11 பாருங்கள். ஃபார் எ பர்சன் ஹூ இஸ் choking and cannot speak, the first aid is. choking-னா அவரால் மூச்சே விட முடியல, அவரால் பேசவும் முடியல. அப்படி இருக்கும் பர்சனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம், கிவிங் வாட்டர் ஆர் பெர்ஃபார்ம் ஹெம்லிக் மேனுவர், அப்ளை பேண்டேஜ் ஆர் டில் த ஹெட். என்ன பண்ணலாம் பாருங்கள். 11th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். அவருக்கு மூச்சு திணறுது,
அவரால் பேசவும் முடியல, மூச்சே விட முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன தேவை? பெர்ஃபார்ம் ஹாம்லிக் மேனுவர். ஹாம்லிக் மேனுவர் அப்படின்றது ஒரு டெக்னிக், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பர்சன் வந்து சுத்தமாக அவரால் மூச்சே விட முடியல, அவர் வந்து பேசவும் முடியல, மூச்சு ரொம்ப திணறுது அப்படின்னா அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில், அவருக்கு பேக்கில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அவரோட ஸ்டொமக்கை அழுத்தி உங்கள் கையில் டைட்டாக வச்சுக்கணும். டைட்டாக வச்சு இன்னொரு கையில் வந்து இன்னொரு கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்டொமக்கை போட்டு அழுத்தணும். சரியா? நல்லா வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சோக்கிங்லேருந்து ரிலீஃப் ஆனது கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட். இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேம்லிக் மேனுவர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி வந்து அந்த பர்சனுக்கு பின்னாடி போயிட்டு அவரோட ஸ்டொமக் வந்து அந்த பெல்லிக்கு மேலே கொஞ்சம், சரிங்களா, அங்கே வந்து உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து உங்கள் கையோட பிடிச்சிட்டு அப்படியே வந்து அழுத்தணும். அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சோக்கிங்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இதுதான் வந்து பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ 11th வந்து பி. 12 பாருங்கள். த கரெக்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் எ ஃப்ராக்சர் இன்க்ளூட்ஸ். ஒரு ஃப்ராக்சர் நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலமா இல்லை சைக்கிள்லேருந்து கீழே வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன்னால் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அந்த ஃப்ராக்சரோட ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன? ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ரப்பிங் த ஏரியா, இதையும் பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இம்மொபிலைசிங் த அஃபெக்டட் பார்ட். அந்த பார்ட்டை நான் என்ன பண்ணக்கூடாது? அசைக்கவே கூடாது. அப்படி அசைச்சேன் அப்படின்னா எனக்கு ஃபர்தராக ஃப்ராக்சர் என்ன ஆகும்? அதிகமாகும், பெயின் இருக்கும். அப்போது இம்மொபிலைசிங் த அஃபெக்டட் பார்ட், அந்த பார்ட்டை நான் அசைக்கவே கூடாது. அன்டில் நான் எப்போ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த டாக்டரை பார்க்குற வரைக்கும் அந்த பார்ட்டை நான் என்ன பண்ணக்கூடாது? அசைக்கவே கூடாது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கிவிங் ஃபுட் இமீடியட்லி. ஃபுட்லாம் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஒரு ஆப்ஷன் கூட பார்த்துக்கலாம். ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறது இல்லை ரப்பிங் த ஏரியா அப்படிலாம் பண்ணிடவே கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் 12 வந்து நமக்கு சி தான். ஓகே, 13 பாருங்க. இஃப் someone faints, the first thing to do. என்ன சொல்றாங்க? 13th question. இப்போ someone faints அப்படின்னா அவர் வந்து ஒரு கான்ஷியஸ்னாகவே இல்லை, சுத்தமாக வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அதுதான் நம்ம ஃபெயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது someone வந்து ஃபெயிண்டில் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஃபுல்லாக வந்து படுக்க வச்சுட்டு அவரோட காலை லைட்டாக ரைஸ் பண்ணணும். அப்படி ரைஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரைஸ் பண்ணணும். அவரை ஃபுல்லாக வந்து படுக்க வச்சுட்டு அவரோட காலை மட்டும் ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரைஸ் பண்ணணும். அப்படி ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு பிளட் சர்க்குலேஷனை விட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மூலயமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது கிடைக்கும். சரியா? பிளட் ஃப்ளோ அப்படின்றது பிரெயினுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அந்த ஒரு ஃபைண்டிங்லேருந்து குயிக் ரெக்கவரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆன்சர் இஸ் 13C. ஓகே, 14 பாருங்க. Which of the following should not be done in the case of burn? ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, அப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். இப்போ ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன அப்படின்னா அந்த தீக்காயத்தை நான் என்ன பண்ணணும்? ஒரு கோல்டு ரன்னிங் வாட்டரில் நான் 10 to 15 minutes வைக்கும் போது எனக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும். பட் எது பண்ணக்கூடாது அப்படின்னா பிரேக் பிளிஸ்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிளிஸ்டர்ன்ற அந்த கொப்புளம் சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்னதாக நமக்கு அந்த தீக்காயனால் என்ன இருக்கும்? ஒரு வீக்கமாக இருக்கும். கரெக்டாக? அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை உடச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளிஸ்டர் அப்படின்றது ஒரு ப்ரொடெக்டிவ் மாதிரி, உள்ளே இருக்க தீக்காயத்துக்கு இது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அந்த பிளிஸ்டர் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ இன்ஃபெக்ஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து க்யூர் ஆக ரொம்பவே டிலே ஆகும். சரியா? நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா பிளிஸ்டரை பிரேக் பண்ணக்கூடாது. கூல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண காட்டும் போது அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும். டைட் கிளாத்திங், இன்கேஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் டைட் கிளாத்திங் போட்டிருக்கீங்க அப்படின்னா டைட் கிளாத்தை ரிமூவ் பண்ணணும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டெரைல் கிளாத், அதை வந்து கவர் பண்ணுறீங்க. அப்போது ஸ்டிக் ஆகாத ஒரு ஸ்டெரைல் கிளாத் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கவர் பண்ணுறீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் எது பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பிளிஸ்டரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, 15 பாருங்கள். அந்த அப்ரிவேஷன் RICE ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்டில் இந்த ஸ்ப்ரெயின்ஸு அப்புறம் வந்து இந்த பிடிப்பு, தசை பிடிப்பு இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் அப்ரிவேஷன் ரைஸோட ஸ்டாண்ட்ஸ் அப்ரிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க? ரெஸ்ட்டு, ஐஸு, கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன். இதுதான் வந்து கரெக்டான ஒரு அப்ரிவேஷன். சரிங்களா?
இப்போது ஸ்ப்ரெயினாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை ஒரு மைனர் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியாக இருக்கட்டும், ஒரு சின்ன டிஷ்யூ வந்து டேமேஜாக இருக்குது, சதை பிடிப்பு ஏதோ இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டேர்மில் தான் உங்களுக்கு ரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸ் வரும். இந்த ரைஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு, ஐஸு, கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன். சரியா? ஸோ ஐஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 minutes என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 to 3 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 15 to 10 minutes கேப்பில் வந்து 2-3 வாட்டி என்ன பண்ணணும், நீங்கள் வைக்கணும். டேரெக்டாக வந்து வைக்கக்கூடாது, இன்டேரக்டாக ஏதாச்சும் கவர் பண்ணியோ என்ன பண்ண ஸ்கின் மேலே நீங்கள் டேரெக்டாக வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இது மூலிமா உங்களுக்கு ஹீலிங் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். சரியா? அப்போ ரைஸோட ஸ்டான்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும், ஐஸ் வைக்கணும், கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன். ஓகே, 16 பாருங்கள். which are the following is not a component of standard first aid kit. ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னா நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ஃபஸ்ட் எய்ட். அந்த ஃபஸ்ட் எய்டில் ஸ்டாண்டர்டாக என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்காது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லை, ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். எந்த காம்பனண்ட்? ஆன்டிசெப்டிக். கண்டிப்பாக ஆன்டிசெப்டிக் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், ஆன்டிசெப்டிக் போடுவோம். பேண்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? தெர்மோமீட்டரும் இருக்கும், டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் தெர்மோமீட்டர் இருக்கும். பட் ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றது ஒரு டயக்னாஸ்டிக் கிட். இது வந்து ஒரு நல்ல மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இதை வச்சுட்டு இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்காது. ஏன்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ லங்ஸு, ஹார்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறது தான் நமக்கு ஸ்டெத்தஸ்கோப். இது ஒரு டயக்னாஸ்டிக் கிட். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கிடையாது. அப்போ டி தான் நமக்கு சரியான விடை. 17 பாருங்கள். if blood is spurting it indicates. ஸ்பர்ட்டிங் அப்படின்றா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே blood வந்து தெரிக்குது அப்படி. அப்போது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்ன ப்ளீடிங் சொல்லுவோம்? வீனஸ் ப்ளீடிங் ஆர் ஆர்டரியல் ப்ளீடிங், கேபிலரி ப்ளீடிங் ஆர் இன்டர்னல் ப்ளீடிங். அப்போது ஒரு பிளட் வந்து ஸ்பர்ட்டிங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன சொல்லுவோம்னா ஆர்டரியல் ப்ளீடிங். ஏன் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சர் டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் சொல்லலாம். இந்த ஆர்டரியல் ப்ளீடிங்கை ஒரு டேஞ்சரஸ் டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் சொல்லலாம். இந்த ஆர்டரிஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கேரி பண்ணும். ரிச் பிளட், ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து ரிச் பிளட்டு இதுங்க தான் வந்து ஹை ப்ரெஷரில் கேரி பண்ணிட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆர்டரியல் ப்ளீடிங்காக தான் இருக்கும். ஏன்னா அங்கே மட்டும்தான் ரொம்ப ஹை ப்ரெஷரில் பிளட்டானது ஹார்ட்லேருந்து மற்ற இடத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த வீனஸ் பிளட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஹை ப்ரெஷர்லாம் இருக்காது. ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும் அந்த ஃப்ளோ ஆனது. கேப்லருமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இன்டர்னல் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங்கும் எக்ஸ்டர்னலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இன்டர்னல் ப்ளீடிங் அப்படின்றது டியூ டு இந்த ஷாக்கால் உங்களுக்கு வெளியில் தெரியாது. இதுதான் நம்ம இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லுவோம். அப்போது பிளட் இஸ் ஸ்பார்ட்டிங் அப்படின்னா ஆர்டரியல் ப்ளீடிங். கண்டிப்பாக இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். உடனே என்ன பண்ணோம்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஓகே, 18 பாருங்கள். விச் ஒன் இஸ் அ சைன் ஆஃப் இன்டர்னல் ப்ளீடிங்? இன்டர்னல் ப்ளீடிங்கோட ஒரு முக்கியமான அறிகுறி என்ன? இது நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. இன்டர்னல் மீன்ஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ப்ளீடிங் ஆனது நடக்கும். அப்போ விசிபிள் வவுண்ட் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ப்ளீடிங், தவறான ஒன்று. நோஸ் ப்ளீடுன்னு நமக்கு தெரியும். வாமிட்டிங் மூலிமா நமக்கு ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். சரியா? வாமிட்டிங் உள்ளுக்குள்ளே அந்த ப்ளீட் ஆனாலும் வெளில நமக்கு தெரியும். சரியா? அப்போ இன்டர்னல் ப்ளீடிங்கோட முக்கியமான சைன் என்னென்னா ஷாக் அண்ட் ப்ரீசிங். சரியா? ஒன்ஸ் நீங்கள் ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களோட பல்ஸு, ஹார்ட் பீட்டு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ப்ளீட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆன்சர் இஸ் ப்ரூஷிங் அண்ட் ஷாக். ஓகே, 19 பாருங்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த சிவிரிட்டி ஆஃப் அன் இன்ஜுரி. ரீசன் இமிடியட் கேர் கேன் ப்ரிவென்ட் த கண்டிஷன் ஃப்ரம் ஒர்சனிங் பிஃபோர் மெடிக்கல் ஹெல்ப் அரைவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன? ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரி எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இன்ஜுரிக்கு நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலில் நான் கண்டிப்பாக வந்து கூப்பிட்ருப்பேன். பட் இருந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது மூலயமா அந்த இன்ஜுரியோட சிவியரிட்டி என்ன பண்ண முடியும், என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும். சரியா? நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றலாம் பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது ரெடியூஸ் த சிவியரிட்டி ஆஃப் அன் இன்ஜுரி. செகண்ட் பாருங்கள், இமீடியட்டாக நான் கேர் எடுக்கிறது மூலயமா நான் மெடிக்கல் ஹெல்ப் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு கண்டிஷன் என்ன பண்ணுவேன்னா ஒசன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆச்சு அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். 20th கொஸ்டின் பாருங்கள். எ பர்சன் இன் ஷாக் மஸ்ட் பி மேட் டு சிட் அப்ரைட். ஒரு பர்சனுக்கு ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னா அவர்
அதாவது அப்ரைட்டாக சிட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அசர்ஷன். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் இன்க்ரீசஸ் பிளட் சர்க்குலேஷன் டு த பிரெயின். ஸோ நீங்கள் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது பிரெயினுக்கு பாஸ் போகும், கண்டிப்பாக மேபி போகும். சரியா, சிட்டிங்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும் தான். பட் இங்கே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசர்ஷன் பாருங்கள். பர்சன் இன் ஷாக் மஸ்ட் பி மேட் டு சிட் அப்ரைட். அவர் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு பர்சனுக்கு ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த பர்சன் என்ன பண்ணணும், ஃபுல்லாக லே டவுன், அவர் படுத்துருக்கணும். சரிங்களா, ஃபுல்லாக படுத்துருக்கணும். படுத்துட்டு அவரோட கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலை மட்டும் எலிவேட் பண்ணணும். அப் டு ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் எலிவேட் பண்ணணும். அப்படி எலிவேட் பண்ணும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளட் சர்க்குலேஷனை விட பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஏற்படலாம். இந்த சிட்டிங் இன்க்ரீசஸ் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது கரெக்டு தான். பட் நீங்கள் லே டவுனை கம்பேர் பண்ணும்போது சிட்டிங் வந்து அந்தளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ ரீசன் கரெக்டு தான், அசர்ஷன் நமக்கு ஃபால்ஸ். ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் டாப்பிக்லேருந்து நான் 20 கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எய்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 70 to 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ யூனிட் 1 ஜென்ரல் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் ஃபர்ஸ்ட் எய்ட், இதில் 10 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இந்த நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 534 கோட் மக்களே, இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 534 கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டெஸ்ட் கோடு, இந்த ஒரு சப்ஜெக்ட் கோடு தான் நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14th இருக்கும். சப்ஜெக்ட் வந்து யூனிட் 1 ஜென்ரல் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் இது வந்து கேட்பாங்க. இதில் டாபிக் 1 பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி, பேசிக் நீட் ஆஃப் PPE, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதா ஃபர்ஸ்ட் டாபிக். இதில் உங்களுக்கு 100 மார்க் டெஸ்ட் இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்து பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சேஃப் டிஸ்போசல் ஆஃப் யூஸ் இன்ஜின் ஆயில் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டாக இருக்கும் 100 மார்க். சரியா, இந்த சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு கம்மிங் 14th கண்டினியூஸாக எல்லா நாளுமே உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். அன்டில் எக்ஸாமுக்கு ஒரு 2 days பிஃபோர் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த டெஸ்ட் ஆனது இருந்துகிட்டே இருக்கும். சரியா, மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இதோட அப்ளிகேஷன் டேட்டுமே எண்ட் ஆக போகுது, மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. 12th அன்றைக்கி எண்டு. ஆமாம் 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆகுது, அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. சரிங்களா, அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ மக்களே, பாய், ஹாவ் ஏ குட் டே. நெக்ஸ்ட் கிளாஸில் another ஒரு முக்கியமான டாபிக் உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் சில கொஸ்டின்ஸ் மட்டும் கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் எழுதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ எவ்ரி ஒன்.